அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலேயும் நல்ல பல கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகில் எடுத்த சதாசிவன் தானே. இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே திருமூலர் சொல்லியிருப்பதை பாருங்கள். திருமூலர் தான் முன்னே வந்தவர். அவருடைய கருத்துக்களை அடிவொற்றி ஞானபிதாவின் விளக்கங்கள் இருக்கின்றன என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். சரியாக பாருங்கள். உலகில் எடுத்த சதாசிவன் தானே. சதாசிவன் என்று அழைக்கப்பட்ட ஜீவன் என்பது இப்படிப்பட்ட நிலையை எடுத்திருக்கிறது. எப்படிப்பட்ட நிலை? சக்தி முதலாய், சக்தி வடிவாய், சக்தி குணமாய், உலகில் எடுத்த சதாசிவன் என்று இதை வாசித்து பார்க்க வேண்டும். சிவம் என்பதுதான் அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு சக்தியாகவும் வடிவமாகவும் குணமாகவும் பற்பல விதமாக மாறியிருக்கிறது என்பது பொருள். எப்படி? ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக சலிக்கிறது. அவ்வளவுதானா? வேறு ஏதும் இல்லையா? ஏன் இல்லை? இருக்கிறது. தச வாயுக்களாக, தச நாடிகளாக சலிக்கிறது. இன்னும் மேலே பார்க்கும்போது 72,000 நாடிகளாகவும் அது சலிக்கிறது. இத்தனையும் சக்தி. இந்த சக்தி எப்படி வந்தது? அது சிவத்திலே இருந்து வெளிப்பட்டு வந்தது. சிவத்தையும் சக்தியையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பது அறிவுடைமை ஆகாது. மரணம் என்பது ஏற்பட்ட போது சக்தி அதனுடைய ஆற்றல் குறைந்து போய்விட்ட காரணத்தால் சலித்து இருக்கிறதே அல்லாது சக்தி சிவத்தை விட்டு நீங்கி போகவில்லை. அது சிவத்தோடே இணைந்திருக்கிறது. ஆகாய வெளியிலே, அண்ட வெளியிலே பறந்து சென்ற ஆன்மா என்பது மறுபடியும் சக்தி ஏற்றப்பட்டு அடுத்த ஒரு உடலை எடுக்கிறது. இப்படித்தான் மரணத்திற்கு பிறகு மறுபிறவி என்பதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் நூல்கள் வாயிலாக நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆக இங்கே திருமூலர் சொல்லக்கூடிய கருத்தை கொண்டு நாம் பார்க்கும்போது ஒன்றுதான் நமக்கு தெளிவாக புரிகிறது. சிவம்தான் இத்தனை விதமான சக்திகளாகவும் சலித்திருக்கிறது என்பதுதான் அதன் பொருளாகும். சிவம் தனித்திருக்கிறது. சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த சக்தி சலிக்கும் போது அது இரண்டாக இருப்பதாக ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறது. சிவம் இரண்டாக வந்தால் அது துவைதம் என்ற நிலையை காட்டிவிடும். ஆனால் அப்படி இல்லை. இரண்டும் ஒன்றுதான். நீங்கள் நெருப்பையும் நெருப்பினுடைய அனலையும் பிரித்து பார்க்க முடியாது. நெருப்பு இல்லாமல் அனல் இல்லை, அனல் இல்லாமல் நெருப்பு இல்லை. இந்த இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. இரண்டும் இரண்டு தத்துவங்களை அல்லாது இரண்டும் வேறு வேறு அல்ல. எனவே சிவம் வேறு, சக்தி வேறல்ல. சிவத்திலிருந்துதான் சக்தி வெளிப்பட்டு வந்தது. அந்த சக்தி தான் இத்தனை விதமான ஆற்றலாகவும் பரிணமித்திருக்கிறது என்பதுதான் திருமூலர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது. போகமும் முத்தியும் புத்தியும் சத்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவ அப்பாலாம் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகம அத்துவா ஆறும் சிவமே. இந்த ஆறும் சிவ தத்துவம். எந்த ஆறு? உள்ளிலே தலைக்குள்ளே இயங்கக்கூடிய 6 ஆதார நிலைகள். இந்த 6 ஆதார நிலைகளும் தான் சிவத்தை சென்றடைவதற்கான படிநிலைகள் என்று இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4ஆக விரிந்திருக்கக்கூடிய மனம் ஒன்றாக, அதாவது மனமாக மாறி அமைய வேண்டும். மனமாக மாறி அமைந்த அந்த நிலைக்கு மூலாதாரம் என்று பெயர். அதன் பிறகு மனம் மெல்ல மெல்ல ஜீவனை நோக்கி நகர்கிறது. அந்த நகர்தலுக்குத்தான் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற நிலைகளாக மாறுகிறது. இது இந்த 6 ஆதாரங்களை குறிக்கிறது. இந்த 6 ஆதாரங்களின் தத்துவம் என்பது எது என்று கேட்டால் அது சிவம்தான். அதுவும் ஆகம அத்வா ஆறும் சிவமே என்று குறிப்பிடுகிறார். அத்வா என்றால் துவா என்பது 2, அத்வா என்பது இரண்டற்றது. இரண்டற்ற நிலையிலே நிற்கக்கூடிய ஜீவ தத்துவம் என்பதுதான் சிவ தத்துவம். அதுதான் சதாசிவமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் மேல் 6 ஆதாரமாகவும் கீழ் 6 ஆதாரமாகவும் நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு போகத்தையும் முத்தியையும் புத்தியையும் சக்தியையும் தரக்கூடியது இந்த ஜீவன்தான். ஜீவனுக்கு அப்பால் வேறு ஏதும் இல்லை என்பது கருத்தாகிறது. அதாவது யோக சாதனம் பழகக்கூடிய ஒரு யோக சாதகன் தன்னை ஆன்மாவாக உணர வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது. உன்னை மனிதன் என்று கருதினால், புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று கருதினால் நீ ஏமாந்து போவாய். உன்னை நீ ஆன்மாவாக கருதினால் உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் ஆத்மா தத்துவங்கள் தான் என்பது புரிந்துவிடும். நெருப்பிலே பெரிது சிறிது என்று எங்குமே இல்லை. எந்த நெருப்பாக இருந்தாலும் நெருப்பு என்னவோ நெருப்புத்தான். ஆன்மா என்பது நெருப்பாகவே இருக்கிறது. நெருப்பிலே பெரிதென்றும் சிறிதென்றும் எங்கே இருக்கிறது? எல்லா நெருப்பும் நெருப்புத்தானே. அப்படி பார்க்கும்போது எல்லா ஆன்மாக்களும் ஆன்மாக்கள் தானே.
உன்னை நீ ஆன்மாவாக உணரப்படி என்று திருமூலர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏத்தினர் எண்ணிலி தேவர் எம் ஈசனை, வாழ்த்தினர் வாசப் பசுந்தென்றல் வள்ளல் என்று, ஆர்த்தனர் அண்டம் கடந்து அப்புற நின்று காத்தனன் என்னும் கருத்து அறியாரே. அண்டம் கடந்து அப்புற நின்று காத்தனன், அப்படி என்றால் வேறு அண்டங்களை பற்றி இங்கே திருமூலர் சொல்லுகிறாரோ? அது என்ன அண்டங்களாக இருக்கக்கூடும்? மனிதர்களாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த அண்டம் மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் போகமாமுனிவர் 1008 கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் திருமூலர், காலாங்கிநாதர் போன்ற சித்தர்கள் பல இடங்களிலே சொல்லும் போது அண்டங்கள் ஒவ்வொரு வினாடியும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லையும் இல்லை, முடிவும் இல்லை. அண்டவெளி மாத்திரமே எவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதது. எனவே எம்பெருமான் ஈசனி ஆகாய வடிவினன் என்று குறிப்பிடுகிறார்கள். தில்லை என்று அழைக்கப்படக்கூடிய சிதம்பரத்திலே எம்பெருமான் ஈசனி ஆகாய வடிவத்திலே காட்டுகிறார்கள். ஆகாயத்திற்கு தொடக்கமும் முடிவும் எங்குமே கிடையாது. அது பறந்து விரிந்ததாக இருக்கிறது. பறந்து விரிந்த ஆகாயத்திலே இன்னமும் இன்னமுமாக பற்பல அண்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது நம்முடைய புராணங்களிலே சொல்லி இருப்பதைப் போல தேவர்கள் முதலியவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அண்டம் ஒன்று இருக்கிறது என்றே கருத வேண்டியிருக்கிறது. பாடலை சரியாக பாருங்கள். ஏத்தினர் எண்ணிலி தேவர் எம் ஈசனர் வாழ்த்தினர் என்று குறிப்பிடுகிறார். எண்ணற்ற தேவர்கள் நம்முடைய ஈசனை வணங்கி வாழ்த்தி போற்றி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அண்டம் கடந்து அப்புறம் நின்று காத்தனன் என்ற கருத்தறியார். அவர்களுக்கு அண்டங்களை கடந்தும் எல்லா அண்டங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் சக்தியாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கருவி வேண்டும், ஒரு இயந்திரம் வேண்டும். அந்த இயந்திரம் மானிட உடல்தான். இந்த மானிட உடலிலே இருந்தபடியாகத்தான் ஈசனை அறிய முடியும், அடைய முடியும். வேறு எந்த உடலை கொண்டும் ஈசனை அடைய முடியாது. எனவே அரிதிலும் அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த மானுட உடல் மகத்துவம் பொறிந்தது என்பது ஞானிகள் மகான்களின் கருத்து. அதைத்தான் இங்கே திருமூலர் பெருமானும் சொல்லுகிறார். எப்படி? வாழ்த்தினர் வாச பசுந்தென்றல் வள்ளல் என்று. பசுந்தென்றலை வள்ளல் என்று குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? வியர்த்து கொட்டக்கூடிய கோடையிலே கேட்டு பாருங்கள். தென்றலின் மகத்துவம் அவர்களுக்கு தெரியும். கடுமையான கோடை, அனல் வீசுகிறது. அந்த நிலையிலே நன்கு அடர்ந்து பறந்த புங்கன், வேம்பு முதலாகிய மரத்தின் நிழலிலே சென்று தங்கும் போது அப்போது எத்தனை அதிகமான வெப்பக்காற்று வீசிக்கொண்டிருந்தாலும் அந்த மரம் வெப்பத்தை எல்லாம் பெற்று அதை குளிர்ச்சிப்படுத்தி தன்னிடத்தில் இருந்து குளிர்ச்சியான காற்றை பரப்பும். அந்த மென்தென்றல் பசுந்தென்றல் என்று அழைக்கப்படும். அந்த பசுந்தென்றலிலே, கோடையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பசுந்தென்றலிலே நாம் எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், அது போன்ற ஆனந்தத்தை குறைவின்றி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கக்கூடிய மரத்தை போன்றவர் எம்பெருமான் ஈசன் என்று பிரம்மன் முதலாகிய எண்ணற்ற தேவர்கள் சிவனை வாழ்த்தி வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் உண்மையான சிவ தத்துவம் எது என்று தெரியாது. அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களும் மனிதர்களாக பிறக்க வேண்டும். தேவரும் மனிதராய் பிறப்பதுண்டு என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எம்பெருமான் ஈசன் தேவர்களுக்கும் பிடிபடாதவன், மனிதர்களுக்கு பிடிபடுவான். காரணம், மனித உடலால் மாத்திரமே நாம் சிவத்தை அறிய முடியும் என்பதே கருத்தாகிறது. பொன் சுடரோன் அயன் மால் பிரசாபதி, பொன் சுடரான ரவியோடு இந்திரன், கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள், கண் சுடராய் எங்கும் தற்பரம் ஆமே. பராபரமே சகலமாகவும் சலித்திருக்கிறது. பொன் சுடரோன் எம்பெருமான் ஈசனை குறிக்கிறது. அவரோடு கூட அயன் பிரம்மா, மால் விஷ்ணு, பிரசாபதி, இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய சிவ தத்துவங்களை எல்லாம் இப்படி குறிப்பிடுகிறார். ரவி, இந்திரன், சூரியன், இந்திரன், இப்படி பற்பல விதமாக தேவர்களை வர்ணிக்கிறார்கள். இந்திரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, யமலோகம் என்று இருக்கிறது. இப்படி பலவிதமாக சொல்லப்படுகிறது. இப்படி பற்பல விதமாக கலந்து எங்கும் தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எந்த நிலை? இப்போது நாம் யோக கலையை பயின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய யோக கலையிலே நம்முடைய ஆன்மாவின் பிரகாசம் ஓரளவு அதிகரித்து விட்டது. ஆன்மாவின் பிரகாசம் முற்றிலும் அவிந்து போனால் மரணம், மறுபிறவி. ஆன்மாவின் பிரகாசம் ஓரளவு அதிகரித்து முழுமை பெறாமல் இருந்தால் அந்த நிலையிலே அந்த ஆன்மா குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உடலை விட்டு நீங்கும் போது அது தேவர்கள் என்கிற நிலையை பெறுகிறது. மனிதர்கள் தேவர்களாக மாறி அமையக்கூடிய அந்த நிலை. ஆனால் அந்த நிலையிலேயே நீண்ட நெடிய காலம் தேவர்கள் என்று வாழ்ந்திருக்க முடியும். அப்படியா? தேவர்களாக வாழ்ந்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கின்றனவா? அவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஐயம் நமக்கு ஏற்படும்.
உதாரணம் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள், திரு தேவதைகள் இவைகள் எல்லாமே தேவர்கள் என்கிற நிலையிலேயே வைத்து போற்றப்படுவார்கள். அவருடைய ஆன்ம பிரகாசம் என்பது குறைவிடாதபடியாக தொடர்ச்சியாக மனிதர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் போன்றவற்றின் காரணமாக அவை தங்களுடைய ஆற்றல் குறையாமல் பார்த்துக் கொள்கின்றன. ஆனால் அவற்றுக்கும் ஒரு முடிவு காலம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த ஆன்மாக்களும் மறுபடியும் மனித உடல் எடுத்து பிறந்து மறுபடியும் தவம் இயற்றி மறுபடியும் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய காரியத்தை செய்தே ஆக வேண்டும். காரணம், தேவர்களும் மனிதராய் பிறப்பதுண்டு என்பது கருத்து. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் பராபரமே சகலமாகவும் சலித்திருக்கிறது. பராபரம் ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பராபரம் தன்னிலிருந்து பற்பல விதமான உயிர்களை படைத்து அவற்றையெல்லாம் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய ஆற்றலை கொடுத்து எப்படியாவது அழித்து பிடித்து சண்டையிட்டாவது மேலே வந்து தன்னை நோக்கி வருகின்றனவா என்று வேடிக்கை பார்க்கிறது. தன்னிலிருந்து பராபரம் சகல உயிர்களையும் படைத்தது. அவற்றை சுதந்திரமாக உலாவ விட்டு தன்னை நோக்கி வரும்படியாக சமிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பராபரத்தின் மாய விளையாட்டுக்கள் தான். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.